ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தாலும் 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்னைக்கு போடுறார். 5/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்னைக்கு ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்னைக்கு நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்னைக்கு. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்னைக்கு சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1ஓ 2ஓ தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா, நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகிறது. அவளுக்கு இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிடுறது. அதனால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலாம் உண்டான 32 நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாத கிரகம்ன்றதுனால 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல அவர் மட்டும் இல்லாமல் புதனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கார். குரு உச்சம் பெற்று போயிருக்கார், சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3 10 அதிபதினு சொல்லக்கூடியவர். 10ஆம் இடத்தின் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னும் போது சில விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் மூலியமாக. அதை தவிர வெளிநாடு போய் வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனைகளை, தொந்தரவுகளை, உடல் நலத்தில் தொந்தரவுகளை, ஏன்னா ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 4 9 அதிபதி, திரிகோணஸ்தா ஒரு கேந்திர கோண அதிபதி, மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், அதாவது பூமியினால் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர நிலம் வாங்கி நிலத்தை ஒரு பெருசாக இது பண்ணி பண்ணுறவங்க, நிலத்தினுடைய மதிப்பு எல்லாமே கோடிக்கணக்கில் போகும், அதிகமாக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரத்தை விட்டு நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த 2ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல போயிருக்கார், 11ஆம் இடத்துல போயிருக்கார். 2ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் எதை தொட்டீர்கள் என்றாலும் அதில் பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், நல்ல ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த காரியத்தை நினைத்தாலும் நிச்சயமாக வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதியும் ஆட்சி, லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க கான்ட்ராக்டுகள், இது எல்லாத்திலையும் அதிகமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலியமாக லாபங்களில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் லாபங்கள் மூலியமாக அதிக செலவுகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டி சற்று பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பணவரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அதாவது சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம். இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்களேனால், அதாவது 6/7/2026 8/7/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோயிலில் உங்களால் முடிஞ்ச
வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிங்க. அங்கே இருக்கிற கோவில் அர்ச்சகருக்கோ இல்லை கோவிலில் இருக்கிற பிள்ளையாருக்கோ வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சூரிய நாராயணார் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. கும்பகோணம் அடுத்து உள்ள சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். அதுவும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, 12ல் குரு, ராசியிலேயே கேத்து, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் சேரும். பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது.